டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டாவுடன் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் மத்திய அமைச்சருடன் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர், நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதற்கு மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாகவும் கூறினார். கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தம் தொடர்பாக மத்திய அரசிடம் மனு அளித்துள்ளதாக கூறிய அசுதோஷ் ரங்கா, 4 வாரங்களுக்கு மத்திய அரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதால் போராட்டக்காரர்கள் உடனடியாக கலைந்து சென்று அமைதியாக வீடு திரும்புமாறு அவர் வலியுறுத்தினார். டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் நிறைவடைந்ததை தொடர்ந்து போராட்டம் நடைபெற்ற சன்சத் மார்க் பகுதியில் மீண்டும் கூட்டம் கூடாதவாறு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் சன்சத் மார்க் பகுதியில் பாதுகாப்பு மற்றும் பேரிகார்டுகளை அகற்றும் பணிகள் உள்ளிட்டவைகள் தொடர்ந்து நடைபெற்றன.